ஆக்சுவலா வந்து ஒரு போலீஸ் ஆபீசர் அப்படின்னா வந்து எத்தனை என்கவுண்டர் பண்ணீங்க, எப்படி லா அண்ட் ஆர்டர் எல்லாம் மெயின்டைன் பண்றீங்க அப்படிலாம் தான் கேட்போம். ஆனா இன்றைக்கு வந்து ஒரு நாடறிந்த உலகறிந்த தமிழ் பேச்சாளரா மாறி இருக்கிறீங்க. இந்த மாற்றம் எப்படி சார் நடந்தது? காவல்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு நாம் கற்றதையும் பெற்றதையும் இந்த மக்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு எதையாவது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறது உண்டு. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷமாவது நம்ம இருப்போம். அப்படி நினைக்கும் போது நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை தான் கொடுக்க முடியும். நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் காவல்துறையில் இருக்கும்போதே ஒரு சில இடங்களில் போய் நான் பேசுவேன். என்னோட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கான்ஃபரன்ஸு, மீட்டிங், கிரைம் மீட்டிங் அந்த மாதிரிலாம் பேசுவேன். எல்லாருமே நல்ல தமிழ் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அதில் எல்லாரும் ஆங்கிலத்தில் பேசுவாங்க. எல்லா கலெக்டர், எல்லா எஸ்பியும் தமிழ்நாடு பூரா இருந்து சிஎம் நடத்துவாங்க. அப்போ ஒரு மாண்புமிகு முதலமைச்சர், ஒரு முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது வந்து நான் தமிழில் பேசினேன். அப்போ பேசி முடித்தோன்னா அப்போ இருந்த சீஃப் செக்ரட்டரி சொன்னார், தமிழ் நல்லா பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னார். அதை அருகில் அமர்ந்திருந்த கலைஞர் அவர்கள் அந்த மைக்கை வாங்கி, அதை அப்படி சொல்லக்கூடாது, தமிழ் நல்லா பேசுகிறாருன்னு மட்டும் சொல்லி நிறுத்தாதீங்க, நல்ல தமிழ் பேசுகிறாரு அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. எல்லாருமே அரங்கத்தில் இருந்தவங்கெல்லாம் கைதட்டினாங்க. அதற்கு பிறகு வந்து ஒரு புத்தக திருவிழாவில் நான், மாவட்ட ஆட்சித்தலைவர், மேதகு மாமனிதர் அப்துல் கலாம் அவர்கள் எல்லாருமே அரியலூர்னு நினைக்கிறேன், 2015 ஜூலை 17 மறக்கலை நான் அதை. அதுதான் தமிழ்நாட்டில் அவர் அட்டன் பண்ண கடைசி கூட்டம். அப்போது பேசும்போது வந்து நான் பேசிட்டு என்னுடைய டைம் 10 நிமிஷம் முடிஞ்சோன்னு நிறுத்தினேன். வேண்டாம் தொடருங்க அப்படின்னு சொல்லி திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இல்லை சார், இது உங்கள் நேரம் அப்படின்னு. நல்ல தமிழை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நீங்கள் பேசுங்க, இளைஞர்களுக்கு ஏதோ பண்ணுது, அதை நிறுத்தாதீங்க, தொடருங்க அப்படின்னாரு. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு நான் முடித்தேன். அப்புறம் மத்தியானம் உணவு இருந்தபோது சொன்னார், இதை தொடர்ந்து செய்யணும்னு நான் விரும்புகிறேன், உங்களால் ரிட்டையர் ஆகிட்டிங்கல்ல, செய்யலாம்லன்னாரு. இப்படி மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் இதில் ஏதோ இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கே மனசுக்குள்ளே நம்ம நல்லா பேசுகிறோம் போல இருக்கு அப்படின்னு நான் நினைக்க ஆரம்பித்தேன். தமிழ் மொழி நல்லா பேசுகிறீங்க, தமிழ் எம்ஏவான்னு கேட்பாங்க. நான் சுவாலஜி மேஜர், காவல்துறை அதிகாரி. சரி, தமிழ் எம்ஏ என்ன தான் இருக்கேன்னு அதுக்கப்புறம் தமிழ் எம்ஏவும் படித்தேன். நான் தமிழ் எம்ஏல வந்து யூனிவர்சிட்டியிலே நான் ஃபஸ்ட் கிளாஸில் நல்லபடியாக மார்க் வாங்கி பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் தமிழ் மீது ஏற்கனவே இருந்த ஆர்வம் வந்து இன்னும் வலுப்பட்டுச்சு. தமிழ் புலவர்கள் மாதிரி நிறைய கோட் பண்ணி சங்க இலக்கிய பாடல்கள் எல்லாம் சொல்றீங்களே, அதெல்லாம் இன்னும் இளமை காலத்திலேயே மனனம் செஞ்சதா இல்லை அதற்கு பிறகு? இளமையிலிருந்தே தமிழ் ரொம்ப படிப்பேன் நான். அப்போவே மனனம் செய்த பாட்டுகள் நிறைய உண்டு. இப்போ பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் மனனம் செஞ்சதும் நிறைய உண்டு. அது மொழியினுடைய சிறப்பு. இவங்கெல்லாம் இப்படி சொன்னதுக்கப்புறம் நான் போய் பேச ஆரம்பித்தேன் கல்லூரிகளில். அது அந்த ரெஸ்பான்ஸ், மாணவர்கள் வந்து உணர்ச்சி புலம்பாக கண்ணை கசக்கிட்டு வெளியில் போகிற மாதிரி ரொம்ப அது தேவையாக இருக்கிற மாதிரி பட்டுச்சு எனக்கு. அது கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், பள்ளிக்கூடங்கள்லேருந்து தொடர்ந்து அழைக்க ஆரம்பித்தோன்னே சரி, ஏதோ ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஒரு நல்ல எண்ணத்தை விதைக்கிறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. ஏன்னா நான் வந்து ஒரு நடிகரோ அல்லது ஒரு அரசியல்வாதியோ அல்லது வந்து ஒரு டிவி சேனலில் ஒரு பின்புலமோ இல்லாத ஒரு தனி மனிதன். ஒரு விதை வந்து முளைக்கும் போது வந்து சத்தம் இல்லாமல் முளைக்கும், மரம் விழும்போது சத்தத்தோடு விழும். நம்மளால் முடிஞ்சதை ஏதாவது இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணுமேன்னு நினச்ச ஆரம்பித்தது. யூ ஃபாலோ யுவர் விஷன், த ரெஸ்ட் வில் ஃபாலோ யூ. உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா எல்லாமே கூட வரும் அப்படிங்கிறத நான் உணர்வுபூர்வமாக பார்க்குறேன் இப்போ உங்கள்கிட்ட பேசும்போது. உங்களுடைய பணிகாலம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஹானஸ்டான ஒரு அதிகாரியாக இருந்தது. அந்த காவல்துறை சார்ந்த அனுபவம்ன்றது வேற. இந்த மேடை பேச்சு உலகம் எப்படி சார் இருக்கு, எப்படி இருக்கு அந்த அனுபவம்? இது வந்து ஒரு அறிவார்ந்த உலகம். இதில் வந்து மிகப்பெரிய ஜாம்பவான்கள் நிறைந்த உலகம் இது. அறிவுபூர்வமான தளத்தில் வந்து அந்த காலகட்டத்திலிருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க பேசுறதுல. அதில் வந்து பேசும்போது நான் என்ன உணர்றேன்னாக்க, இந்த சமுதாயத்தில் வந்து நல்லது தீயது எல்லாமே இருக்குது. இளைய சமுதாயம், குறிப்பாக பெற்றோர்கள், ஆசிரியர்கள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாருமே தவறான செய்திகளையே பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல செய்திகளும் தேவைப்படுது. இதை நம்ம பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த இளைஞர்கள்ட்ட உள்ள மாற்றங்கள், நான் உங்களை ரோல் மாடலாக வச்சு பார்த்துட்டு நான் ஐஏஎஸ் ஆனேன், ஐபிஎஸ் ஆனேன், அல்லது வந்து நான் மேடை பேச்சாளர் ஆனேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. நேரம் வந்து
நான் அம்மாட்ட ரொம்ப பாசமாக இருக்கேன், இப்போ ஒழுங்காக படிக்கிறேன், படிப்பில் இவ்வளோ இருக்குன்னு தெரியாது, இப்படி பல செய்திகள் வரும். சரி, இது வந்து ஒரு சரியான தளம் தான், நம்ம இளைஞர்களுக்கு அமைதியாக ஏதாவது சொல்கிறது சரி சொல்லிகிட்டு இருப்போம்னு தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன். இன்றைக்கு வந்து நாடறிந்த பேச்சாளராக இருக்கிறீங்க, சமூக வலைதளங்கள்ல எல்லாம் உங்களுடைய பேச்சுக்கள் பகிரப்படுது. தொடக்க காலத்துல நீங்க பேசலாம் அப்படின்னு போனப்போ பலரும் என்ன அது போலீஸ் ஆபீசர் இவர் எதுக்கு அப்படின்னு பார்த்துருப்பாங்களே, அந்த அனுபவம்லாம் அதாவது ஒரு உதாரணத்துக்கு திரு தமிழறிவு மணியன் ஐயா அவர்கள் வந்து ஒரு புத்தக வெளியீடு தேவர் ஹாலில் திருச்சியில் வச்சார். அந்த புத்தகத்தை வெளியிட்டது திரு வைகோ, வாங்கினது நான் ஒருத்தன். மாமனிதர் அவர், நான் அப்படி சொல்லுவேன், பெரிய ஒரு நல்ல கண்ண ஐயாலாம் இருந்தாங்க, அரசியலில் வந்து ஒரு கள்ளங்கப்படம் இல்லாத ஒரு பெரிய மனிதர். அவங்க மேடையில் என்ன பேசணும்னு சொல்லி தமிழறிவு மணியன் சார் சொன்னார். ஏங்க எல்லாம் இதையே தொழிலாகவே வச்சு பேசிகிட்டு இருக்கிறவங்க, 50 வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறவங்க, நான் இப்போ தான் ஆரம்பித்தேன் 5 வருஷம் அதில் என்ன பேச வரீங்களா? இல்லை சார் நீங்கள் பேசணுன்னாரு. நான் பேசினேன். பேசிய பிறகு திரு நல்லக்கண்ண ஐயா, திரு வைகோ எல்லாருமே, இது பல ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 4-5 வருஷம் இருக்கும், காவல்துறை அதிகாரி வந்து இந்த கூட்டத்தில் என்ன பண்ண போகிறாருன்னு நான் நினச்சேன். நீங்கள் என்னங்க இப்படி பேசுகிறீங்க, இதை தொடருங்கன்னு சொல்லி திரு நல்லக்கண்ண சார்லாம் வந்து தமிழறிவு மணியன் சார்கிட்ட ஃபோன் போட்டு கொடுக்க சொல்லி வாங்கி பேசினார். முடிச்சுட்டு கூட்டம் போகும்போது எல்லா தளத்துலையுமே வந்து இது வந்து ஏற்கப்படுதுன்னு சொன்னதுக்கப்புறம் நான் இன்னும் என்னை மெருகேற்றிக்கணும்னு நிறைய படிக்க ஆரம்பித்தேன். ரொம்ப சீரியஸாக பேசுகிறீங்க. விழுமியங்கள், ஒரு அன்பு, கருணை, நேர்மை, இது மாதிரி நிறைய விழுமியங்கள் தான் உங்களுடைய பேச்சோட அடிநாதமாக இருக்குது. நகைச்சுவை அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சீரியஸாக ஒரு வேள்வி மாதிரி மேடையை கட்டமைச்சிருக்கிறீங்களே, நீங்களே திட்டமிட்டு அப்படி தான் பேசணும்னு முடிவெடுத்தீங்களா? இல்லை, நான் பேசுறது அப்படி வந்துருச்சு. அது வந்து அது ஒரு எல்லாருமே சொல்லுவாங்க, இது ஒரு தனித்துவமான பாணியாக இருக்குது, இது வந்து ரொம்ப சீரியஸாகவே பேசுகிறீங்கன்னு. ஒன்று, சிரிக்க வச்சுட்டு போகிறதுங்கிறது எனக்கு காவல்துறையிலேருந்து வந்ததுனாலவோ என்னவோ எனக்கு அது தெரியாது. அது ரெண்டாவது வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறதுக்கு காரணம், இளமையில் கொடிது கொடிது வறுமை கொடிது அதன் இன்னும் கொடிது இளமையில் வறுமைன்னு சொல்கிற மாதிரி, நம்ம சின்ன வயசுலேருந்து கிராமப்புறத்தில் போதலூரில் தஞ்சாவூர் கிராமத்திலேருந்து ஒரு ஏழ்மையான விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவன். ரெண்டாவது, இலக்கியங்கள் கலந்து தமிழ் மொழியில் பேசுறதுனால அந்த மொழியோட ஆளுமை, அது மொழியினுடைய சிறப்பு. உங்களோட ரோல் மாடல்னா யார் சார்? மேடை பேச்சில் நீங்கள் இளமை காலங்களில் ரசித்து பார்த்த பேச்சுக்கள். நான் ஸ்கூலில் படிக்கும்போது திரு இளங்கோவன்னு சொல்லிட்டு பழைய எம்எல்ஏ, அவர் திமுக இளங்காடு எம்எல்ஏ, அவர் வந்து ஒரு மேடையில் பேசும்போது, நான் 9th ஸ்டாண்டர்ட் படித்தேன், விடாமல் அவர் வந்து இலக்கியங்கள் பேசும்போது கூட்டம் கைத்தட்டுறதை நிறுத்தவே இல்லை. ஆனால் அது பெரிய தாக்கமாக இருந்துச்சு. இறங்கி போய் அவர்கிட்ட போய் பேசணுன்னெலாம் நான் போனேன், அழைச்சிட்டு போய் அவர்கிட்ட பேச வச்சாங்க. இது அப்போ தான் எனக்கு வந்து தமிழ் மொழியினுடைய அருமையும் அந்த ஆளுமையும் மக்கள்கிட்ட எப்படி போய் சேருது அப்படின்னு பார்த்தது கிராமத்தில். அதற்கு பிறகு வந்து ஆளுமைகள் திரு தமிழறிவு மணியன், அவருடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்கெல்லாம் பேசுறது இது மாதிரி நிறைய பேர் சொல்லலாம். நான் 1 மணி நேரம் பேச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் 3 நாள் முன் தயாரிப்புகள் இருக்கணும். இன்னும் சொல்லணும்னா ஒரு 10 ஆண்டுகளினுடைய அனுபவ திரட்சியை நம்ம 1 மணி நேரத்துல பேச வேண்டியிருக்கும்ல. இப்போ ஒரு நாளைக்கு போயிட்டே இருக்கீங்க, ஓடிட்டே இருக்கீங்க, ஒரு மாசத்துல 28 நாள் மேடைகள்ல பேசுறீங்க, எப்படி தயாரிக்க நேரம் கிடைக்குது உங்களுக்கு? நீங்களும் ஒரு மேடை பேச்சாளர், அதனால உங்களுக்கு அதனுடைய கஷ்டம் தெரியுது. ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் இன் டைம் இஸ் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் ப்ரிப்பேர் பண்ணாமல் எதுலேயும் பேசினதில்லை. இது வரைக்கும் 1000 கூட்டங்களுக்கு மேலே பேசியிருக்கேன். கையில் ஒரு பேப்பர் கூட வச்சுக்கிட்டது இல்லை, எந்த கூட்டத்திலையும் வச்சுக்கிட்டது இல்லை. அதுக்கு காரணம் வந்து கற்பனை வந்து அறிவை விட மேலானது. இதை சொல்கிறது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்கிற விஞ்ஞானி. நான் என்ன பேசணுங்கிறத அப்படியே காரில் ட்ராவல் பண்ணும்போதும் முந்தின நாளும் காலையில் எந்திரிச்சோன்னா அப்படி திங்க். இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் வந்து ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா பதில் என்ன சொல்கிறதுன்னு கூட நீ காலையில் நான் யோசித்தேன். அப்படியே யோசித்துக்கிறது, அதை என்ன மாதிரி கொண்டு போகணும். ஒரு மீட்டிங்னா அதில் யார் பெற்றோர்களுக்கு பேசுகிறோமா, ஆசிரியர்களுக்கு பேசுகிறோமா, மாணவர்களுக்கு பேசுகிறோமா, கணவன் மனைவிக்கு பேசுகிறோமா, உறவுகளுக்கு பேசுகிறோமா, அல்லது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் பேசுகிறோமா, அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் ஏற்கனவே தயார் பண்ணி நான் அதை வந்து எடுத்து டைப் பண்ணி படித்து வச்சுருக்கேன். நான் அதில் எந்த கூட்டத்தில் அந்த கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பேசணுமோ அதை அப்படியே பேசுறது. ஒவ்வொரு விஷயம் செய்கிறப்பையும் வந்து மனதுக்கு நெருக்கமாக நெகிழ்வான விஷயம்னு ஒன்று இருக்குது. ஆக இந்த விஷயத்த பண்ணுறோம், நமக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. எப்படி இந்த மேடை பேச்சு அனுபவ பயணத்தில் எது உங்களுக்கு ரொம்ப நெகிழ்வாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? மிகப்பெரிய நிகழ்ச்சி இருக்கும். என்ன அப்படின்னா, நான் இப்போ காவல்துறையிலேருந்து ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி. நான் என்னை வந்து இப்போ நீங்கள் பேட்டி காண்றது காவல்துறை அதிகாரிங்கிறதுக்காக இல்லை, நீங்கள் பேசுகிறதே கூட. அது மாதிரி என்னை இப்போ கூட்டங்களுக்கு அழைக்கிறது நான் காவல்துறை அதிகாரிங்கிறதுனாலையோ, நான் ஆக்சுவலாக நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி நான் டைரெக்டாக வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் இல்லை,
சாதாரண சப் இன்ஸ்பெக்டராக இருந்து இன்ஸ்பெக்டராக இருந்து டிஎஸ்பி ஆகி ஏடிஎஸ்பி ஆகி அதுக்கப்புறம் ஐபிஎஸ் அந்தஸ்தில் உள்ள அந்த பதவி எஸ்பி பதவியை தொடர்ந்து 10 ஆண்டுகள் அலங்கரித்தவன். இதை ஏன் இந்த இடத்துல குறிப்பிடுறேன் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான ஒரு காவல்துறை அதிகாரியாக இல்லாமல் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரத்தை, இளைஞர்கள் மத்தியில் ஒரு வரவேற்பை, கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் மிகப்பெரிய ஆளுமைகள், அறிவார்ந்த சமூகம் இருக்கிற இடத்துல என்னை அழைக்கிறதுக்குரிய வாய்ப்பை இது உருவாக்கி கொடுக்குதுன்னு நான் தெரிஞ்சிட்டேன். நிறைய நீங்க பல விஷயங்கள் வந்து இப்போ உங்க காவல்துறையில இருக்கிறதுலயே பல விருதுகள் வாங்கியிருக்கிறீங்க, சாதனை படைச்சிருக்கிறீங்க. அங்கதான் படிச்சீங்க அப்படின்னு பார்த்தா இந்த மேடை பேச்சு அனுபவத்திலும் உலக சாதனை படைச்சிருக்கிறீங்களே, அந்த அனுபவத்தை சொல்லுங்க. அது உள்ளபடியே நான் உலக சாதனை படைக்கணுங்கிறதுக்காக அதை பேசலை. நான் தொடர்ந்து அழைக்கப்படுவதன் பேரில், ஏன்னா இந்த உலக சாதனைங்கிறது நான் மட்டுமே செய்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு சம்பவம் இல்லை. இது கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் பள்ளிக்கூடங்களும் உங்களுடைய பேச்சு வந்து தரமானதாக மாணவர்கள் மத்தியில் தாக்கத்தை உருவாக்குறதா இருந்தால் மட்டும்தான் உங்களை அழைப்பாங்க. உங்களுக்கே தெரியும் அது. அதை மாதிரி சூழலில் வந்து ஒரு மாணவர்கள், ஆசிரியர்கள், நிர்வாகம் சேர்ந்து ஒரு அமைப்பு ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்லேயும் வச்சுருக்காங்க. அதில் வந்து அவங்க யாரை கூப்பிடலான்னு சொல்லும்போது நிறைய பேர்களுடைய பேச்சு வரும்போது என்னை கூப்பிடணும்னு நிறைய பேர் நினச்சி என்னை கூப்பிட ஆரம்பித்தாங்க. இதுன்னு இவ்வளோ பேர் கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காக என்னை தயார் பண்ணிக்கிறதுல புத்தகங்களோடய வாழ ஆரம்பித்தேன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய நாள். அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது வந்து ஒரு 70 நாள் முடிகிறப்ப ஒரு மார்ச் மாதம் 10ஆம் தேதி எனக்கு ஞாபகம் இருக்குது, அதிராம்பட்டினம்ங்கிற இடத்துல உலக சாதனை படைக்கிறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. அதில் சிறப்பு விருந்தினராக நான் பேச போயிருக்கேன். நண்பர் ஒருத்தர் பிரதீப்னு, எனக்கு அவர் அப்போ தான் தெரியும். அவர் இந்த உலக சாதனையை வந்து வடிவமைக்கிறவர். அவர் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்காரு. சார், நிறைய இடங்களில் பேசுகிறீங்களே, நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது உலக சாதனை தெரியுமான்னாரு. நான் சொன்னேன், நான் உலக சாதனைக்காகலாம் அதை பண்ணலைங்க, இது எல்லாரும் அழைக்கிறாங்க, இளைஞர்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை என்னால் கொடுக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கேன், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலன்னு. 100 நாளில் 70 மீட்டிங், டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில், டிஃப்ரெண்ட் டாப்பிக்கில், 1000 பேருக்கு மேலே இருக்கிற க்ரௌடு இருக்கிற இடத்துல உங்களுடைய ஸ்பீச் மட்டும் 1 மணி நேரத்துக்கு மேலே இருந்து அதை மாதிரி பண்ணுனா அது உலக சாதனை சார். நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 70 நாளில் 51 மீட்டிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எனக்கு வியப்பாக இருந்துச்சு. நான் சொன்னேன், ஏங்க எவ்வளோ பேர் பேசுகிறாங்கன்னு. இல்லை சார், எல்லோரும் பேசினாலும் கூட இந்த கண்டிஷன்ஸ், இந்த நார்ம்ஸுக்கு வந்து எல்லாருமே ஒத்து வர்றதில்ல. பல காரணிகள் இருக்குது சார் அதுக்கு. உங்களது அதுக்கு ஒத்து வர்ற மாதிரி தெரியுதுன்னாரு. நான் சொன்னேன், இன்னும் 20 மீட்டிங் பேசணுங்க, 19 மீட்டிங், 51 மீட்டிங் முடிச்சிருக்கேன் நீங்கள் சொல்கிறீங்க. 19 மீட்டிங்கு அவங்க அழைக்கணும். நான் என்னை அழைங்கன்னு சொல்ல முடியாது, கூட்டம் சேர்க்கறதுக்கு நம்ம அது மாதிரிலாம் பண்ண முடியாது. அவங்களா கூப்பிட்டு நான் போய் பேசினேன் அப்படின்னு சொன்னாக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். நான் என்னோடய பிஏ அப்போ கூட இருந்தார். 100 நாள் முடித்தோன்னே, சார் நம்ம வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிட்டோன்னாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டேன். நம்ம 80 மீட்டிங்கு மேலே பேசிட்டோம் சார் அப்படின்னாரு. அவர் 70 தானே சொன்னார்னு கேட்டேன். ஆமாண்ணா. அப்புறம் அவர் தொடர்பு கொண்டேன். அவர் சொன்னார், சார் பெரிய விஷயம் சார், இது வரைக்கும் யாருமே வேர்ல்டில் இதை பண்ணலை. நீங்கள் அதுக்குரிய சிடிஸ், ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ், ஃபோட்டோஸ் அந்தந்த நிறுவனம் சர்டிஃபை பண்ணணும் சார் அப்படின்னு நான் எல்லாருக்கும் தொடர்பு கொண்டேன். சரி, இது ஏன் இவ்வளோ தூரம் வந்ததை விடணும் அப்படின்ட்டு எல்லோரும் உடனே இமெயிலில் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டாங்க. எல்லாரும் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க, அவங்களுக்காக ரெக்கார்ட் பண்ணுறாங்க இல்லையா, எல்லாத்தையும் அனுப்பிச்சேன். அப்புறம் ஒரு பெரிய கமிட்டி அதை பண்ணி வேர்ல்டு ரெக்கார்டு யாருக்கு, எலைட்டு, லிம்கா, அந்த மாதிரி ஏஷியன் ரெக்கார்டு, இந்தியன் ரெக்கார்டு, ஒன்று பண்ணிட்டீங்கனாலே மேலே பண்ணிட்டீங்கனாலே கீழே உள்ளதெல்லாம் தன்னால் வந்துடுது இல்லையா. ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதின்னு நினைக்கிறேன், இந்த 2019, வேளாளர் காலேஜ்னு சொல்லி ஒரு கல்லூரி ஈரோட்டில் இருக்குது. அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்காகவே ஒரு 10 லட்சம் பேருக்கு உங்களுடைய ஸ்பீச் வேணும்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் வந்து என்கிட்ட பேசினார். திரு ராமேஸ்வர முருகன்னு சொல்லி டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் பேசினார். அவர் பேசி, இதுக்காக ஒரு விழா வைக்கிறோம் சார், அதில் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தா நாங்கள் டிவி சேனல் ஒன்று ஆரம்பிக்கிறோம், அதில் வந்து உங்களுடைய ஸ்பீச் நாங்கள் முதல்ல எல்லா மாணவர்களுக்கும் போகிற மாதிரி போடணும்னு ரெக்கார்ட் பண்ணாங்க. அதில் இந்த வேர்ல்டு ரெக்கார்டு ஈவெண்ட்டையும் வச்சு அவங்களே வந்து அதை கொடுத்தாங்க. அது முதல் முறையாக செய்கிறதுக்கு இறைவன் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஒரு முத்திரை பதிக்கிற தருணம் அப்படின்னா நீங்க கல்வி சார்ந்த அந்த 1 மணி நேரம் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பத்தி பேசியிருப்பீங்க. அதுவே ஒரு பாடநூலா, ஒரு பேச்சு பாடநூலா மாறுறது அப்படின்றது ஒரு மேடை பேச்சாளனுக்கான ஆகச்சிறந்த தருணம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு வந்து நான் நன்றி சொல்லணும்னா, முன்னாள் பள்ளி கல்வித்துறை இயக்குனர் திரு உதயச்சந்திரன் அவர்களுக்கு தான், ஐஏஎஸ், அவருக்கு தான் நன்றி சொல்லணும்.
ஏன் அப்படின்னா, திரு உதயச்சந்திரன் அவர்கள் வந்து ஒரு போர்டு வச்சு பாடத்திட்டத்தை புதுமையாக வந்து வடிவமைச்சாங்க. அப்போது அங்கேருந்து என்கிட்ட பேசி, இந்த மாதிரி கல்வி சம்மந்தமாக நீங்கள் பேசுனதை 11ஆம் வகுப்பு பொது தமிழ் பாடத்திட்டத்தில் சேர்க்குறதா இருக்கோம், அதுக்கு உங்கள் அனுமதி வேணும் அப்படின்னாங்க. இதுக்கு என்ன சார் அனுமதி? இது எனக்கு ஒரு பெரிய மரியாதையாக நான் நினைக்கிறேன். ஏன்னா காவல்துறையில் இருக்கிற என்னை வந்து கல்வியாளர்களை ஏற்றுக்கிறீங்க, நீங்கள் அதை தாராளமாக வச்சுக்கலான்னா, அது இந்த வருஷம் வந்து பொது தமிழில் 11ஆவது வகுப்பு பாடப்புத்தகத்தில் 122வது பேஜில் கியூஆர் கோடாக இருக்கும். அதை ரெக்கார்ட் பண்ணி போட்டால் டிவியில் அப்படியே என்னோடய ஸ்பீச் வரும், கல்வி சம்மந்தமாக பேசினது. அது இளைஞர்களுக்கு ஒரு பெரிய பிரயோஜனமான ஒன்றா இருக்குது.